உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்களே, இன்றைக்கி வந்து தேதி 27 மணி 12 ஆச்சு. இன்றைக்கி முக்கிய நிகழ்வாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் பார்த்தோம் நம்ம அங்கே மின்சார துண்டிப்பு ஏற்படுத்தியிருந்தாங்க. அது மூலிமா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு தொலைத்தொடர்பே வந்து சுத்தமாக துண்டிச்சு போச்சு. அதனால் வந்துட்டு குண்டு போடுற இடத்துலேருந்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணணும், வேறு கூப்பிட்டு வரணும், அவங்கள இது தொடர்பு பண்ணணும்னா தொடர்பு பண்ணுறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லாமல் இந்த இஸ்ரேல் ஆக்கிட்டாங்க. அதேமாரி வந்து நம்ம ஆட்களும் வந்து ஹேக் பண்ணி அங்கே இஸ்ரேலில் வந்துட்டு மின்சார துண்டிப்பு எல்லாத்தையும் ஏற்படுத்தியிருக்காங்க. இது முக்கிய செய்தியை நம்ம பார்த்தோம். இன்னும் ஒன்று காலையில் நடந்த ஒரு கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே பிணைக்கைதிகளாக வந்து பிடிச்சிட்டு போயிருந்தாங்க இல்லைங்களா. இப்போ 800 தான் 80 தான் சொல்கிறாங்க. இப்போ 80 பிணங்கள் தான் வந்திருக்குது. இன்னும் ஏகப்பட்ட உயிர்கள் அங்கே என்ன நிலைமையில் இருக்குதுன்னு தெரியல. இவங்க வந்துட்டு ஆயிரக்கணக்கான பேர் தான் பிடிச்சிட்டு போனாங்க. இவங்க ஒவ்வொருத்தவங்களும் கையை கட்டி சட்டையெல்லாம் ஊற்று வெறும் வண்டியில் ஏற்றி ஒவ்வொரு ட்ரக்லேயும் வந்து ட்ரக்காக 4 மூலைக்கு கூப்பிட்டு போனான். அதில் வந்துட்டு ஒரு சில பேரை ரிலீஸ் பண்ணான். மீதியெல்லாம் வந்துட்டு ஒரு பள்ளத்தில் போட்டு தேவையில்லாதெல்லாம் போட்டு பள்ளத்திலே போட்டு ரவுண்ட் பண்ணான். அதெல்லாம் இமேஜ் பார்த்துருப்பீங்க நீங்கள். அது என்ன பண்ணாங்கன்னே தெரியல. அது இல்லாமல் இஸ்ரேலில் இருக்க சிறைக்கூடங்கள் வந்து இதுக்குன்னே வந்து பெருசாக கட்டி வச்சுருக்கான். அங்கே எதுக்கு இவ்வளோ வச்சுருக்கான்னு தெரில. அவ்வளோ மக்களை கிட்டத்தட்ட வந்து 4000க்கு மேற்பட்ட மக்களை ஆல்ரெடி வந்துட்டு அங்கே சிறையில் வச்சுருக்கான். குழந்தைங்க உட்பட எல்லாத்தையும் வந்து சிறையில் வச்சுருக்கான். அது தனியாக, இதெல்லாம் இல்லாமல் தனியாக ஏற்கனவே இப்போ உயிர் சேதம் வந்து 28,000 தாண்டி போயிட்டுருக்கு. 21,000 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 7,000 பேர் காணவில்லைன்னு சொல்கிறாங்க. அந்த காணப்படலாம் இத்தனை பேர் இருக்காங்க. அது இல்லாமல் வந்துட்டு அது அடிப்பட்டதில் வந்து இத்தனை பேர் இன்னும் இருக்காங்க. சிறையிலேருந்து வர்றவங்கள வந்து எத்தனை பேர் உயிரோடு வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்தமாரி ஒரு நிலைமை இருக்குது. இதில் முக்கியமான நம்ம ஏற்கனவே சொன்னது தான். ஏன்னா இவங்க வந்துட்டு 2018 வந்துட்டு உடல் உறுப்புகளை திருடி விற்றுட்ருக்காங்க. இது வந்துட்டு நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம். இதுக்கு ஒரு காணொலி கூட முன்னாடியே போட்டிருக்கோம். உடல் உறுப்பை திருடுறாங்க. மெயினாக வந்துட்டு இங்கே இஸ்ரேல் வீரர்களுக்கு தேவையான உடல் உறுப்புகளை நம்மள்ட்ட அவங்க கண்ணு போயிருந்ததுன்னா நம்ம நம்மளோட கண்ணை எடுத்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அப்படியே வச்சுக்கிறான். அவருக்கு ஏதோ இதயத்தில் அடிபட்டிருக்கு, இல்லை கிட்னி ஏதாவது அடிபட்டிருக்குன்னா அப்படியே அந்த இதயத்தை கிட்னி எடுத்து அப்படியே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சுக்கிறான் அப்படின்ற ஒரு காணொலி போட்டிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இவங்க எடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உலகம் ஃபுல்லாக இது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆர்கன் ட்ரேடு 2018 நம்ம இதை வந்து நியூஸில் எல்லாம் வெளியே வந்து ரொம்ப பேசி NGOs எல்லாம் வந்துட்டு இதை எல்லாமே பேசியிருக்காங்க. மனித உரிமை ஆர்வலர்களாக வந்து இதை பற்றி விலக்கி நிறைய பேசியிருக்காங்க. அந்தமாரி ஒரு கேடுகட்ட நாடு தான் அந்த நாடு. அங்கே இருக்க மனிதர்களும் அப்படி தான் வந்து மிருகங்களாக இருக்காங்க. அந்த பிணங்களை அதுலேருந்து ஆகிற பிணங்களை வந்துட்டு வெளியே கூட போட மாட்டானுங்க. கழுகு வளர்க்குறாங்க. கழுகுக்கு தான் வந்துட்டு அதை பிணந்தினி கழுகு. அதுக்கு வந்துட்டு தீனி போடுவாங்க. மனிதங்களை வெட்டி அப்படியே கறிகளை கை கால் தலைன்னு சொல்லி வெட்டி போடுவாங்க. மீதி எலும்புகளெல்லாம் அரைச்சி அது இதை வந்துட்டு கெமிக்கல் ப்ராசஸ்க்கு பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஏற்கனவே நெட்டில் வந்தது தான். இது இன்றைக்கி வந்து நடந்ததில் பார்த்தீங்கன்னா 80 பேரை வந்துட்டு நீ கொண்டு வந்து பிணங்களாக வந்துட்டு கொடுத்துட்டு போகிறான். அந்த ரஃபா எல்லை பகுதியில் வந்துட்டு கொடுத்துட்டு போகிறான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் கவரை போட்டு கொடுத்துட்டு போகிறான். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து உடல் உறுப்புகள், சில உறுப்புகள் காணவில்லை, சில உறுப்புகள் வந்துட்டு எல்லாம் அழிவு போயிருக்கு. வேறு ஏதோ தூக்கி என்ன செத்தாம தூக்கி மாற்றி எது வச்சாங்கன்னு தெரில. ஏதோ அழிவு போன மாரி ஏதோ வச்சுருக்கு. நல்லா இருந்ததில் பாகங்கள்லாம் எடுத்துட்டான். அந்தமாரி ஒரு நிலைமை இன்றைக்கி நடந்திருக்கு. இது என்ன கொடுமைன்னு தெரியல. அதை தாண்டி கேட்டிங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஈரானில் வந்துட்டு நேற்று முக்கியமான ஒரு கமாண்டரை வந்து தூக்குனாங்க. அவங்க யார்? இந்த இஸ்ரேல் வந்து தூக்குச்சு. அதுக்கு பதிலாக அடுத்து 24 ஹவர்ஸில் வந்துட்டு அவனோட ஆளை தூக்கியாச்சு. மொசாட் தான் சொல்லுவானுங்க. மொசாட் நாங்கள் வந்து தட்டி தூக்கிட்டோம்ல, நாங்கள் உள்ளே போனோம், நான் உலகத்தில் எந்த மூலையில் யார் இருந்தாலும் சரிடா, எங்களுக்கு எதிர்த்து ஒருத்தரக்க முடியாது, போய் தட்டி தூக்கணும். அந்த மொசாட்டோட தலைவரே முக்கியமான அதிகாரியாக ஒருத்தன் தூக்கிட்டாங்க. அவங்க ஊரில் இஸ்ரேலில் போய் தூக்குறான்னா பாருங்கள். கார் குண்டு வச்சு தூக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்தமாரி வந்துட்டு எல்லா இடத்துலையும் நம்ம வந்துட்டு இஸ்ரேலுக்கு வந்து ஒரு நெருக்கடியான ஒரு நிலைமை தான் ஏற்படுத்திகிட்டு இருக்கு. அமாஸு இந்த பக்கம் ஹெஸ்புல்லா, ஹவுதீஸு. இன்னும் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. எல்லாமே நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிட்டோம் அந்த இஸ்ரேலில். அவனுக்கு பேக்கப் இருக்கிறது யார்? அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியா. ஆனால் அவன் என்ன சொல்கிறான் நம்மளை? ஈரான், ஹவுதீஸ் என்ன தெரியுமா சொல்லுவான்? ஈரான் சப்போர்ட்டட் ஹவுதீஸ், பேக்போன் ஹவுதீஸ் அப்படி சொல்லுவான். அதாவது ஆதரவு பெற்ற ஹவுதீஸ், ஈரான் ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லா, லெபனான், ஈரான் ஆதரவு பெற்ற ஹமாஸ். அந்த வார்த்தையை பாருங்கள் எப்படி பயன்படுத்துகிறான் பாருங்கள். ஒரு ப்ரொபகண்டா, அதாவது ஒரு இதை வந்துட்டு பரப்பிட்டு இருக்கான். ஈரான் ஒரு குற்றவாளின்ற மாதிரி நம்ம மைண்டில் வந்து ஏற்றிட்டு இருக்கான். அழிச்சிருங்க, அதை தயவுசெய்து அழிச்சிருங்க. அது ரொம்ப ஆபத்தானது. அது அமெரிக்கா வந்து இஸ்ரேல் வந்து அமெரிக்கா ஆதரவு பெற்றது, இங்கிலாந்து ஆதரவு பெற்றது, தீவிரவாதிகள் ஆதரவு பெற்றது தான் அந்த தீவிரவாத நாடு இஸ்ரேல்.
அப்படின்றத நம்ம திருப்பி திருப்பி வலியுறுத்தி சொல்லிகிட்டே இருக்கணும். அவன் சொல்கிறதே நம்மளும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, அது தப்பு. அவன் தான் வந்துட்டு ஈரான் ஆதரவு பெற்ற, ஆமாம் ஆதரவு பெற்ற என்னையா, நீ வந்துட்டு அமெரிக்கா ஆதரவு பெற்றிருக்கிய என்ன? அமெரிக்காவோட ஆதரவு பெற்று தானே வந்து குண்டை கொண்டது கொட்டுற. உனக்கு குண்டு எப்படி வந்துட்டு 10,000 டன் 20,000 டன் எப்படி வந்துச்சு உனக்கு குண்டு? எல்லாம் வந்துட்டு கப்பலில் வந்து இறங்குச்சு உனக்கு டன்னா கண்டெய்னரில் வந்து இறக்குனீங்களே. அங்கே ஒரு காணொலி ஒன்று அமெரிக்காவில் ஒருத்தர் வந்துட்டு இந்தமாரி ஒரு காட்சி நான் பார்த்ததே இல்லை என் வாழ்க்கையில். வெறும் இத்தனை ட்ரக்குங்க, இத்தனை டேங்குங்க, இத்தனை ஏவுகணைங்க, இத்தனை வண்டிங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே வந்து இப்போ பெரிய பெரிய கண்டெய்னரில் ஏற்றிட்டு போகிறான் கப்பலில் ஏற்றுறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த கோஸ்ட் கார்டு பக்கத்தில் வந்துட்டு நிற்குது கண்டெய்னர். அவ்வளோ இராணுவ தளவாடங்கள் எங்கே போகுது எல்லாம்? ஆயுத வியாபாரம் நல்லா நடக்குது. அங்கே இருக்க ஆயுத கம்பெனிங்க வந்து போரா ஏற்படுத்துறானுங்க, ஆயுதத்தை நல்லா வித்துட்டு இருக்கான், உலகம் ஃபுல்லாக வித்துட்டு இருக்கான். எல்லா இடத்துலையும் அவனத்துக்கு அவன் அடிக்கிறது, இவனத்துக்கு இவன் அடிக்கிறது. அவன் என்ன சொன்னான், இப்போ ஈரான் வந்து நம்ம இந்தியாவோட கப்பலை தாக்கிச்சுன்னு சொன்னான். இப்போ என்ன சொல்கிறான், ஈரான் தான் வந்து இந்தியாவில் இருந்த இஸ்ரேல் தூதரகத்தை தாக்கிடுச்சுன்னு சொல்கிறான். அப்போ எல்லாம் என்ன இங்கே சொல்ல வரணும்னா, ஈரானை வந்து ஒரு பிளாக் லிஸ்ட் கொண்டு பண்ணுறதுக்காக அவன் வந்து முயற்சி பண்ணுறான். அது யாராக தாக்கட்டும், இங்கே இப்போ அவனை யார் தாக்கினா நம்மளுக்கு என்ன? அது அடுத்த ஒரு முக்கியமான நிகழ்வு. இப்போ எப்படி ஹவுதிஸை வந்து இது நம்ம தயார்படுத்தி வச்சுருக்கோமோ அந்தமாரி மொராக்கோவில் ஒரு டீமை வந்து தயார்படுத்தி வச்சுருக்காங்க. அதனால் வந்துட்டு இப்போ மத்திய தரைக்கடலுக்கு வர கப்பல்களையும் நம்ம வந்துட்டு தடுத்துடலான்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இந்த இல்லை ஏன்னா ஆனால் அது வந்து ஒரு சன்னி ஒரு நாடு தான், நம்ம கண்ட்ரோல் இதில் தான் இருக்குன்னு பாருங்களேன். ஈரானுக்கு ஃப்ரெண்டு தான், அது பயங்கர வந்து ஒரு ஆதரவு பெற்ற ஒரு நாடாக தான் இருக்குது. ஸோ அதுமாரி இருக்கும்போது மொராக்கோ வந்து நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பகுதி ஃபுல்லாமே வந்துட்டு நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா ஏற்கனவே ஒருத்தர் பேசியிருக்காரு, சோமு அண்ணன். அது இப்போ இதேமாரி பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம சுற்றி வளைச்சி நம்ம வந்து அவங்க இஸ்ரேலுக்கு ஆப்பு வச்சுட்டு இருக்கோம். இப்போ அவங்களுக்கு என்னன்னா அமெரிக்காவுக்கு வந்து கூட்டாளி சேர்த்தாங்க, எவனுக்கு கூட்டு வந்து சேரலை. இருந்தாலும் வந்துட்டு அவங்கள்ட்ட ஆயுதங்கள் அதிகமாக இருக்குது. இப்போ அவங்க அட்டாக் பண்ணான்னு கேட்டிங்கன்னா ஈரான் வருவாங்க, ஈரான் வந்தா சீனா வருவாங்க, ரஷ்யா வருவாங்க. நம்ம எதிர்பார்க்குறோம். இத்தனை நாளாக வந்துட்டு இவ்வளோ உயிர்கள் போயிட்டுருக்கு, ஈரான் வந்து ஒரு அட்டாக் பண்ணுவாங்கன்னு பார்த்தா பார்க்கவே இல்லை. நேற்று வந்து அவங்களால அடித்த உடனே வந்து இவர் ஒரு ஆளை இன்றைக்கி தூக்குறாரு உள்ளே போந்து. அப்படி இருக்கும்போது வந்து நம்ம உள்ளார வந்து இறங்கி இன்னும் அவரை ஏன்னா நேரடியாக வரமாட்டார் அவர் களத்துக்கு. எட்டக்கறந்தே பேக்லேருந்து சப்போர்ட் பண்ணணும்னு பண்ணிகிட்டு இருக்காரு. அதுமாரி துருக்கியில் இருக்கவரும் வந்துட்டு அவரும் வாயில் பேசிக்கிட்டே இருக்காரு, உள்ளே ஒன்றுமே இல்லை. அதுமாரி அவரும் வந்துட்டு அவர் ஏதோ பண்ணுவோம். ஆனால் உதவிகள்லாம் பண்ணாங்க, அந்த 1000 கப்பல்கிட்டலாம் வந்துட்டு உதவிகள்லாம் கொண்டு வந்து பண்ணாங்க. அதெல்லாம் பத்தாது. நம்ம வந்து அடுத்து அங்கே மருத்துவமனைகள் பார்த்திங்க கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட மருத்துவமனைகள் இருந்துச்சு, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. இப்போ 4-5 தான் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா அதான் உலக நாடுகள் ஐநா இந்தமாரி இடத்துல அவங்க கொண்டு வந்து வச்சிருந்த இது மட்டும் தான் இருக்குது. அதில் மருத்துவர்களே இல்லை. மருத்துவரை ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். ஏதோ வந்து வேலை செய்கிறான்னு சொன்னாலே வர்றதுக்கு வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து யாரும் வர்றதுக்கு வழி இல்லாமல் வழி அடைச்சி வச்சுருக்கான். அங்கே இருக்கவங்க வேலை செய்யணும் அப்படின்னாலே அந்த உயிரில் காப்பாற்றுறதுக்கு முக்கியமாக இருக்கிற மருத்துவர்களை காலி பண்ணிகிட்டு இருக்கான். அது செய்திகளை வெளியே சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த செய்தியாளர்களை காலி பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே இருந்த பெரிய காலேஜ், ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. அப்போது என்ன தான் நடக்குதுன்னு பாருங்கள். இதுவரைக்கும் யாருமே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஈரான் வரும்னு பார்க்குறோம், ஒன்றும் வரவே இல்லை. இந்தமாரி நிலவை போயிட்டுருக்கு மக்களே. இப்போ இது வந்து பத்தாது, நம்ம இன்னும் எதிர்பார்க்குறோம். இஸ்ரேலுக்கு வந்து ஒரு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு ஆகணும் நம்ம. அதுக்காக வந்து இப்போ இன்னும் வேறு என்ன வழி இருக்குன்றதை நம்ம யோசிக்கிறோம். நம்ம அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.